ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எல்லாருமே நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த நெல்லிக்காயோட வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம போடுறோம். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது. கருவேப்பிலையில் வந்து அயன் சத்து இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நல்ல முடி வளரும். கருவேப்பிலை வந்து நம்ம வந்து அதை தூக்கி தூர போட்டுருவோம் நம்ம சாப்பாட்டில் போட்டால். அதை வந்து இது வந்து அந்த உள்ளுக்கு செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காயோட சேர்த்து இந்த கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் போட்டு கொடுங்க. இப்போ வந்து வெயில் காலங்கிறதுனால நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம். இப்போ வெயில் காலங்கிறதுனால டெய்லி ஒரு ஜூஸ் எதுவும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்குது. அதோடு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் வீதம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து கொட்டையை எடுத்துட்டு இப்படி நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையில் வந்து அயன் சத்து நிறைய இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கருவேப்பிலை எடுத்து எதுவும் சமையல் பண்ணால் அதை தூக்கி தூர போட்டுருவாங்க. நீங்கள் வந்து இதை அரைச்சி வடிகட்டி கொடுத்தீங்கன்னா கருவேப்பிலை உடம்புல சேர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து நல்ல தலைமுடிலாம் ரொம்ப நல்லா வளரும், கருப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டு நம்ம தேன் கலந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் கலந்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதையும் இந்த நெல்லிக்காயும் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு தண்ணி விட்டு ஜூஸை எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம அரை மூடி லெமன் எடுத்துருக்கோம். லெமன் ஜூஸையும் போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது தக்கனோட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் மிக்சியை கழுகி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஜூஸ் மாத்திரம் அடியில் இருக்கும். சக்கையெல்லாம் நம்ம வந்து நல்லா இப்படி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஜூஸ் வந்து நல்லா கொழுன்னு தான் இருக்குது. இதில் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேன் எவ்வளோ தேன் வேணுமோ அதை விட்டு கலக்கி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு 2 ஸ்பூன் வேணுமா இல்லைன்னா 3 ஸ்பூன் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. இதில் தேன் விடுறவங்க தேன் விட்டுக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிட்டு கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.